நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல எதிரிகளை ஓட ஓட விரட்டும் சக்தியான வழிபாடு என்னன்னு பார்த்தோம்னா சரபேஸ்வரர் வழிபாடு. எதிரிகளை அழிக்க நமக்கு துரோகம் செய்பவர்களை, அதாவது கூடவே இருந்து நமக்கு கண்களுக்கே தெரியாம நமக்கு துரோகம் செய்பவர்களை கண்டுபிடிக்க, நமக்கு எதிரி யாருன்னு தெரிஞ்சாலும் எதிரி யாருன்னு தெரியாம இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்மளுடைய எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போவதற்கு சரபேஸ்வரரை வழிபாடு செய்யணும். இப்ப நம்ம சரபேஸ்வரர் பற்றியும் அவரை எப்படி வழிபாடு செய்யறது அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். இரண்யனை கொன்ற பிறகு நரசிம்மருக்கு ரொம்பவுமே கோபம் தணியாம ரொம்பவுமே ஆக்ரோஷமாக இருந்தாரு. அவருடைய கோபத்தை பார்த்து தேவர்கள் அனைவரும் அஞ்சி நடுங்கினர். அதனால அவருடைய கோபத்தை தணிக்கிறதுக்கு சிவபெருமான் கிட்ட ஓடி உதவி கேக்குறாங்க. நரசிம்மரின் கோபத்தை தணிப்பதற்காக சிவபெருமான் எடுத்த அவதாரமே சரபேஸ்வரர். சரபேஸ்வரர் அவதாரம் எடுத்து வந்து நரசிம்ம பெருமாளின் கோபத்தை தணித்தார் சிவபெருமான். சரபேஸ்வரர் 8 கால்களும் கோர பற்களும் யாழி போன்ற உருவமும் உடையவர். அக்னி தெய்வமாகவும் சரபேஸ்வரை நம்ம வணங்குறோம். நம்மை பாதுகாப்பதற்கு, நம் கண்களுக்கு புலப்படாத எதிரிகளையும் அழிப்பதற்கு சரபேஸ்வரரை மனதார நினைத்தாலே போதும். இவரை மனதார வேண்டி வணங்க அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுபடலாம். இவரை முறையாக வழிபடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிரதோஷ காலத்துல நீங்க சரபேஸ்வரரை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். நீங்க கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்பவராக இருந்தா பிரதோஷ நேரத்துல நீங்க சரபேஸ்வரரை வழிபாடு செய்யுங்க. ஒருவேளை கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சரபேஸ்வரரின் படத்தை வீட்டில் வைத்தே நீங்க வழிபாடு செய்யலாம். வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது ராகு காலத்தில் நீங்க சரபேஸ்வரரை வழிபாடு செய்யணும். சரபேஸ்வரருக்கான மந்திரம், அதாவது இன்னும் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா சரபேஸ்வரரின் மந்திரத்தை, அதாவது சரபேஸ்வரரின் மூல மந்திரத்தை நீங்க ஜெபிச்சு நீங்க அவரை வழிபாடு செஞ்சீங்கன்னா அதற்கு முழுமையான பலன் கிடைக்கும். இப்ப சரபேஸ்வரரின் மூல மந்திரம் என்னன்னு பார்க்கலாம். ஓம் கேம் காம் கம் பட் பிரணாக்ரஹாசி ஹூம் பட் சர்வ சத்ரு சம்ஹாரனாய சரப ஷாலுவாய பக்ஷி ராஜாய ஹூம் பட் ஸ்வாகா. இந்த மந்திரத்தை 11 முறை மனதிற்குள் ஜெபித்து நீங்க வழிபாடு செஞ்சீங்கனாலே எதிரிகள் இருந்த இடம் தெரியாம போயிருவாங்க. உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். சரபேஸ்வரருடைய அருளால உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் இல்லாத நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும்னு நானும் இறைவனை வேண்டேன். நம சிவாய.